மோடியினுடைய வார்த்தைகள்ல எப்பொழுதுமே கொஞ்சம் ஆழமா போடன்னு வச்சுக்கோங்களேன். பேசுவது பொய்யா இருக்கும், மறைக்க நினைக்கின்ற உண்மை மிக முக்கியம். இவருடைய தொண்டர்கள் எதுவுமே செய்யல. உங்களுடைய கட்சிக்காரங்க எம்எல்ஏங்க பரப்புரை பண்ண போனா அடிச்சு வரட்டாங்க, துணை முதல்வர் போனா சாணி கரைச்சி ஊத்தி விட்டாங்க, இன்னொரு எம்எல்ஏ துரத்துனாங்க. எங்களுக்கு முதல்ல வேலை தாண்டா வேணும், அது சொல்லு, நீ மதவாதத்தை பரப்புன்னு சொல்லி அவனை துரத்துனாங்க. அப்ப இவங்களுடைய தொண்டர்கள் அங்க சாதிச்சது என்ன? அவருடைய தொண்டர்கள் யார் என்றால், அவர்கள் செய்தது என்னவென்றால், கட்சியினுடைய பாஜகவினுடைய RSS தொண்டர்கள் பன்னா பிரமுக் அந்த வாக்காளர் பட்டியல் காப்பாளர்கள் செய்த வேலைதான் தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து வாக்காளர்களை நீக்கியது. 47 லட்சம் வாக்காளர்களை நீக்கப்பட்டு நடந்த தேர்தல் இது. அவர்கள் யாவரும் சிறுபான்மையினர், முஸ்லிம்கள், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பழங்குடிகள், பட்டியல் இனத்தவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், எல்லாம் உழைக்கிற மக்கள். வணக்கம் தொடர்களே, ருஷ்ய செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பீகாரில் நடந்து முடிந்த தேர்தலில் தங்களுடைய பாஜக, ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி பார்ட்டி ஆகியன கொண்ட கூட்டணி, 5 கட்சி கூட்டணி, அந்த கூட்டணி பெரும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டதை தொண்டர்களின் சாதனை என்று கூறியுள்ள பிரதமர் மோடி, நமது தொண்டர்களால் சாதிக்க முடியாதது ஏதுமல்ல என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் கங்கை பாயும், அது பீகாரில் இருந்துதான் மேற்கு வங்கத்துக்கு செல்கிறது, கங்கை பாயும் மேற்கு வங்கமும் அதற்கடுத்து தமிழ்நாடும் தான் தங்களது குறி, வென்று காட்டுவோம் என்றும் சவால் விடுத்திருக்கிறார். நல்லது மோடி அவர்களே, மிக நல்லது. ஆனால் நமது கேள்வி என்னவென்றால், அது வெல்ல போகின்ற இடங்கள் இருக்கட்டும், உங்களுடைய தொண்டர்கள் செய்தது என்ன? அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. தொண்டர்கள், நீங்க வந்தீங்க, பிரச்சாரம் பண்ணீங்க, அங்க இப்ப கொடி கட்டுறது, போஸ்டர் ஓட்டுறது அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படி ஏதாவது இருந்ததுனாலும் கூட பந்தல் போடுறது இதெல்லாம் வந்துட்டு அந்த கான்ட்ராக்டர் கிட்ட கொடுத்துட்றீங்க. உங்க தொண்டர்கள் செய்தது என்ன? இது ரொம்ப முக்கியமானது. மோடியினுடைய வார்த்தைகள்ல எப்பொழுதுமே கொஞ்சம் ஆழமா போடன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மறைக்க நினைக்கின்ற உண்மை, அவர் பேசுவது பொய்யா இருக்கும், மறைக்க நினைக்கின்ற உண்மை மிக முக்கியம். இவருடைய தொண்டர்கள் எதுவுமே செய்யல. இவங்களுடைய கட்சிக்காரங்க எம்எல்ஏங்க பரப்புரை பண்ண போனா அடிச்சு வரட்டாங்க, துணை முதல்வர் போனா சாணி கரைச்சி ஊத்தி விட்டாங்க, இன்னொரு எம்எல்ஏ துரத்துனாங்க. எங்களுக்கு முதல்ல வேலை தாண்டா வேணும், அது சொல்லு, நீ மதவாதத்தை பரப்புன்னு சொல்லி அவனை இன்னொரு எம்எல்ஏ துரத்துனாங்க. அப்ப இவங்களுடைய தொண்டர்கள் அங்க சாதிச்சது என்ன? இதான் ரொம்ப முக்கியம். அவருடைய தொண்டர்கள் யார் என்றால், அவர்கள் செய்தது என்னவென்றால், கட்சியினுடைய பாஜகவினுடைய RSS தொண்டர்கள் பன்னா பிரமுக், இந்த வாக்காளர் பட்டியல் காப்பாளர்கள் என்று சொன்னாரே, 1918 அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வாக்காளர் பட்டியல் காப்பாளர்கள் செய்த வேலைதான் தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து வாக்காளர்களை நீக்கியது. முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த நாட்டில் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே இந்த தொலைக்காட்சிகள் பேசுற மாதிரியே, தேர்தல் முடிஞ்சிச்சு, அதான் ஜெயிச்சிருச்சு, அதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் எடுபடல, அதெல்லாம் மோடியினுடைய செல்வாக்கு குறையில, அவர் இன்னொருத்தர் சொல்றார், கரிஷ்மாட்டிக் லீடரா, ஏன்னா மோடியினுடைய முகத்தை பார்த்தோம்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முகம். என்னையா அதெல்லாம் பொய் சொல்றீங்க. அது கூட மோடியை மிஞ்சராடுங்க பொய் சொல்லுவீங்க. அவர் ஒரு கரிஸ்மாட்டிக் ஃபிகர். அப்புறம் அவர் தமிழ்நாட்டில் எடுபடல, கேரளத்தில் எடுபடல, ஜம்மு காஷ்மீரில் எடுபடல, ஈவன் மராட்டியத்தில் கூட மக்களவை தேர்தலில் எடுபடல, ராஜஸ்தானில் எடுபடல, ஹரியானாவில் எடுபடல மக்களவை தேர்தலில். அப்புறம் சட்டப்பேரவை தேர்தல் வந்தோம்னா மறுபடியும் வந்துட்டு அப்படியே கரிஷ்மா வந்திருப்பான். அதனை செத்து படைக்கிற விடயமா அது கரிஷ்மான்றது? அதுவல்ல. என்ன உண்மை அப்படின்றத காணணும். அப்போ இந்த தொண்டர்கள் செய்த வேலை தான் என்ன அப்படின்னம்னா, இந்த வாக்காளர்களை நீக்கிறதுக்கு அவங்க கொடுத்த அட்வைஸை அப்படியே தேர்தல் ஆணையம் செஞ்சிச்சு. நம்ம நிறைய நம்மளுடைய வீடியோவில் போட்டோம். அந்த வீடியோவில் சில ஒரு தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, அங்கே இருக்கக்கூடிய 80,000 முஸ்லீம்களையும் நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எம்எல்ஏவனுடைய உதவியாளர் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்றாரு. எவ்வளோ பேர்? ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் 80,000 பேர். அவர் எப்படி சொல்ல முடியும், அதை எப்படி நீக்க முடியும்? இப்போ ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கெல்லாம், இந்த ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ணி அந்த ஃபார்ம் கொடுக்கலன்னா நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டுறாங்க. அது ஒரு பக்கம். கொத்தா நீக்கிறத பற்றி எப்படி சொன்னீங்க? ஒன்று கொத்தா நீக்கிறது. பீகாரினுடைய தென்பகுதிகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண் வாக்காளர்கள் லட்சக்கணக்கில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு காங்கிரஸினுடைய அந்த அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகியே சொன்னார். அது நம்ம செய்தியை தனியாக வெளியிட்டிருக்கோம். அது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களை வந்துட்டு வெளிநாட்டவர்னு சொல்லி நீக்கி இருக்கிறாங்க.
இதெல்லாம் யார் செய்யறது? ரெக்கமெண்ட் பண்றது பாஜகவினுடைய தொண்டர்கள், தடியர்கள். செஞ்சது யாரு? தேர்தல் ஆணையம். இதுக்கு பேர் எஸ்ஐஆர். இன்னொன்னு, எப்படி கொத்து கொத்தா வாக்குகளை சேர்த்தாங்கன்றதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து என் ரிசல்ட் என்ன? 47 லட்சம் வாக்காளர்களை நீக்கப்பட்டு நடந்த தேர்தல் இது. அவர்கள் யாவரும் சிறுபான்மையினர், முஸ்லீம்கள், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பழங்குடிகள், பட்டியல் இனத்தவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், எல்லாம் உழைக்கிற மக்கள். இந்த உழைக்கிற மக்களை நீக்கிட்டு, அது மட்டுமல்லாமல் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், வாக்களித்த ஆண்களுக்கும் வாக்களித்த பெண்களுக்கும் இடையிலான வித்தியாசம் 41 லட்சம். அப்படி இருந்தும் பெண்கள் அதிகமாக வந்து வாக்கு போட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, கடந்த தேர்தலை விட இந்த முறை பெண்களும் மற்ற ஆண்களும் சேர்த்து கூடுதலாக வாக்களித்தது 72 லட்சம் பேர். அதாவது ஒரு தொகுதிக்கு 29,000 பேர் அதிகம். இது எதனால வந்துச்சு? இது எப்படி தோண்டுச்சு? எது செஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்து பத்திரிகை வந்துட்டு என்ன நடந்துச்சு பீகார், ஏன்னா இவங்கெல்லாம் அங்கே கரஸ்பாண்டன்ட் வச்சுக்கிட்டு பத்திரிகை நடத்துகிறவங்க, அவங்க போட்டிருக்கக்கூடியது ஹெட்லைன், இது ஹெட்லைன்ஸ் பக்கத்தில் இருக்க கார்ட்டூனை பாருங்களேன் என்ன போட்டிருக்காங்கன்னு. முதலமைச்சர் நாற்காலியை தூக்கிக்கிட்டு பந்தயத்தில் வந்தவர் வெற்றி கோட்டை தொடரார் நிதிஷ்குமார். அந்த நாற்காலியின் மேலே ஒரு ஏழை பெண்மணி குடத்தை போட்டுட்டு கையில் தூக்குறா. முக்கிய மந்திரி மகிழா ரோஸ்கார் யோஜனா, ரூபாய் 10,000. அவ்வளோதான். எப்படி முடிச்சிட்டாங்க பாருங்க. இதுதான் என்டிஏ டேக்ஸ் பீகார் பை ஸ்டாம். என்ன ஸ்டாமு? பணம் ஸ்டாம், துட்டு. இதுதாங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் எவ்வளோ பேருக்கு போட்டாங்க? நம்ம சொன்னதெல்லாம் வந்துட்டு 76 லட்சம் பேருக்கு. அதானே 1.25 கோடி. எப்படி சொல்கிறாங்க பாருங்க. அதாவது மிஸ்டர் குமார்ஸ் மகிழா ரோஜ்கார் யோஜனா அண்டர் விச் ₹10,000 was given to around 1.25 crore women over the last 2 months seemed to have played an important role in his victory. அடிச்சாம பாருங்க ஜேர்னலிஸ்ட்னா இதாண்டா. நிதிஷ்குமார் பேரில் இருக்கக்கூடிய முக்கிய மந்திரினா அங்கே முதலமைச்சர், முக்கிய மந்திரி மகிழா பெண்கள் ரோஸ்கார் யோஜனா, அந்த திட்டம் போய் வேலையாவது. அது அவங்க உழைப்பு, அவங்க வந்துட்டு ஒரு தொழில் செய்வதற்கு உதவி. 10,000 ரூபா. 10,000 ரூபாயில தொழிலெலாம் செய்யலாம். அது என்ன தொழில்னு உங்களுடையத்தான் கேட்குறோம். நான் கூட ஒரு தொலைக்காட்சியில் கேட்டேன், 10,000 ரூபாயில ஒரு தொழில் தொடங்கி செய்ய முடியும்னா அது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கலாமே. என்ன கொடுத்தாச்சு. ஏன்னா பீகாரில் தான் தேர்தல் கொடுத்தாச்சு. அங்கேருந்து ஃபண்டு வரும், அதை இந்த பேரில் அவங்க கொடுத்தாச்சு. 1.25 கோடி பேருக்கு 12,500 கோடியை டிஸ்பர்ஸ் பண்ணாங்க. அவ்வளோதான். பெண்கள் மிகப்பெரிய அளவில் வாக்களித்தார்கள். ஆண்கள் வந்துட்டு 62, பெண்கள் 71% ஓட்டு. பெண்களுடைய வாக்கு நம்மளுக்கு விழாதுன்னு எடுக்கிறாங்க. அப்புறம் பெண்களுக்குன்றதோட பணத்தை போடுறாங்க. காரணம் வறிய நிலை. 3 குழந்தைங்க நிற்குது, புருஷன் வெளியூரில் வேலை செய்கிறான், 10,000 ரூபா போட்டான், ஜீவனத்துக்கு ஆகும். அவ்வளோதான். எந்த ஆட்சி இவங்களை அந்த நிலையில் வச்சுருக்குதோ அந்த நிலையில் அதை மறந்துட்டு இந்த 10,000 ரூபாய்க்காக போயிட்டு ஓட்டை போட்டு வந்தாங்க. விளைவு என்ன? இவ்வளோ பண்ணி 2 கோடியே 36 லட்சம் வாக்குகளை பெற்றது பாஜக, ஐக்கிய ஜனதா தளம், மோடி நிதிஷ்குமார் அணி. 2 கோடியே 36 லட்சம். எதிர்த்து போட்டியிட்ட ஆர்ஜேடி, காங்கிரஸ், தேஜஸ்வி, ராகுல் கூட்டணி அது எவ்வளோ பண்ணிச்சு அப்படின்னோம்னா 1 கோடியே 81 லட்சம் ஓட்டு. 1.25 கோடி ஓட்டு பேருக்கு பணமும் கொடுத்து 47 லட்சம் பேர் தூக்கியும் 2 கூட்டணிகளுக்கும் இடையிலான வேறுபாடு வெறும் 56 லட்சம். 56 லட்சம் தான். 1.25 கோடி டிஃபரன்ஸ்லாம் இல்லை. பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20,000, 30,000, 15,000 ஓட்டு தான் எல்லா இடத்துலையும். முடிஞ்சு போச்சு தேர்தல். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஓட்டு வாங்கின ஓட்டு எவ்வளோன்னு நீங்கள் பாருங்கள். அதாவது பாஜக கூட்டணி, பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி 46.7%. ஆச்சா, இவங்க வந்துட்டு எதிர்கட்சி கூட்டணி மகா காட்பந்தன், அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா 35 இடங்களை வெற்றி பெற்றவர்கள் 37.5%. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்களேன். அந்த 46.7%, 37.5% கூட்டுங்களேன், 84.2% ஆகுது. மீதி இருக்கக்கூடிய 15.8% இருக்கு இல்லையா, அவங்க தான் ஸ்பாய்லர். இது இல்லாமல் இந்த பாஜக நிதிஷ்குமார் கூட்டணிக்கு எதிர்த்து விட வேண்டிய ஓட்டுக்களை இவங்க பிரிக்கிறாங்க. யாரு? ஜன் ஸ்வராஜ், பிரசாந்த் பூஷனுடைய ஜன் ஸ்வராஜ் கட்சி 3.5% ஓட்டு, 4% ஓட்டு. அப்புறம் ஆல் இண்டியா முசல்மீன் இத்தாகுல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சி, அதான் தொப்பி
இங்கே ஹைதராபாத்தை சேர்ந்த குல்லா அசாவுதீன் ஓவைசி அவர் வராரு. அவர் வந்துட்டு ஒரு 2% ஓட்டை பிரிக்கிறார். ஆனால் அவர் போட்டியிட்ட அந்த தொகுதிகள் கம்மி. அந்த போட்டியிட்ட தொகுதிகள் அவர் பிரித்த ஓட்டு வந்துட்டு 16.2%. இவங்க 2 பேருக்குள்ள பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்ஸ் வேறு 9 தான். பாஜக கூட்டணிக்கும் இவர் தேஜஸ்வி கூட்டணிக்கும் இடையிலான வித்தியாசம் ஓவராலாக 9%, 9.2% தான். ஆனால் இவங்க போட்டியிட்ட தொகுதியில் இவங்கெல்லாம் வாங்கினது காம்படிட்டிவ் ஓட்ஸு பார்த்தீங்கன்னா 16.2%. இவர் 3.5% ஜன் ஸ்வராஜ் வந்து பரவலாக வாங்கினார், எல்லா தொகுதியிலையும் போட்டிட்டு அவருக்கு சார். இது இல்லாமல் சுயேட்சைகள் மற்றவர்கள் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10.4%. ஆக இப்படித்தான் நடந்து முடிந்திருக்கிறது இந்த பீகார் தேர்தல். அவர் சொல்றாரு மோடி, இதுதான் மக்களுக்கு நாங்கள் பண்ண சாதனை. அவர்கள் எங்களிடம் வந்தார்கள், நாங்கள் வாக்கை திருடவில்லை. ராகுல் காந்தி சொல்கிறார் வாக்கை திருடினோம்னு. நாங்கள் மக்களுடைய இதயத்தை திருடினோம். இதயத்தை திருடினாங்களா? இதயத்தை திருடனல்ல, இதயத்தினுடைய விலை என்ன 10,000 ரூபாவா? எங்க விற்குது? மக்களை ஏழ்மையிலேயே வச்சிருக்கிறதுல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தாங்க. அவங்க என்னதான் எதிர்ப்புல இருந்தாலும் இந்த 10,000 போட்டவனு மாறிட்டாங்க. பாத்தீங்களா? இந்த இடத்துல தான் மோடி, நிதிஷ்குமார், ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் வெற்றி பெறுறாங்க. ஒரு இடத்துல வாக்கை நீக்கிறாங்க, இன்னொரு இடத்துல அவங்கள வாக்கை போட வைக்கிறாங்க. எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. தேர்தல் ஆணையம் உடந்தை கூட இருக்கிறாங்க. இது இல்லாத இவிஎம் அது பண்ண வேலையெல்லாம் எவ்வளவு அது நம்மளுக்கு தெரியாது. பொத்தான வீட்டு வந்துட்டாங்க. ஏன்னா தட் ஹஸ் பீன் வெப்பனைஸ்ட். இவிஎம் அப்படின்றதுன்னா ஜனநாயகத்தை கொலை பண்றதுக்கான கருவி, அது ஆயுதம். இந்த அளவிற்கு ஒரு தேர்தலை நடத்தி முடித்து விட்டு மோடி சொல்கின்றார், தமிழ்நாட்டையும் கைப்பற்றுவோம், வெஸ்ட் பெங்காலையும் கைப்பற்றுவோம். வாங்க ஐயா வாங்க. உங்களுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய திட்டம் என்ன அப்படின்றத தமிழ்நாடு புரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, எல்லாருக்கும் ஃபில்அப் பண்ண முடியாத மக்கள் முடிக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ அவரும் வந்துட்டு ஒத்துழைக்கிறது இல்லை. இந்த தொலைக்காட்சிகளில் வந்துட்டு எப்படி இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுன்னு ஏதாவது போட்டிருக்காங்களா? போட்டு மக்களிடையே ப்ராபகேட் பண்ணுறாங்களா? எடுத்து வச்சுக்கோங்க, இதில் பேருன்ற இடத்துல இதை போடுங்க, தேதின்றதில் முதல்ல பிறந்த தேதினா எப்படி போடணும், உங்கள் அட்ரஸ் எப்படி குறிப்பிடணும், மற்றபடி எல்லாத்தையும் ஒன்று ஒன்று சொல்லலாம்ல. ஒரு 10 நிமிஷம் உள்ளபடியே சேர்க்கணும் அப்படின்னா அது சொல்லுவாங்க. கடிக்கணும்னா ஏன் சொல்லணும்? 2வது மக்களை இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன். டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இவங்க எல்லாருக்கிட்டேருந்தும் ஃபார்ம் எல்லாம் சேகரித்து முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் புதிய வாக்காளர் பட்டியல் தயாரிப்பாங்க. 3 நாளில் 7ஆம் தேதி வெளியிட்டுருவாங்க. இது எங்கேயாவது சாத்தியமா? அது 6,36,00,000 என்ட்ரி போட்டு, அப்போ என்ட்ரி போடணும் அப்படின்னோம்னா கிடுன்னு இப்போவே எல்லாருக்கிட்டையும் வாங்க போட்டு ஃபில்லப் பண்ணிட்டீங்களா, என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நாங்கள் ஃபில்லப் பண்ணுறோம், ஃபோட்டோ மட்டும் எடுத்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்லப் பண்ணி வாங்கிட்டு போவாங்கல்ல. யாரும் வரல, கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீ எடுத்தாந்து கொடு, அவள் தான். அதுவும் கட்சிக்காரன் தந்து கொடுத்தான், அவங்க எடுத்தாந்து கொடுக்கல. எந்த இடத்துலையாவது தேர்தல் ஆணையம் இந்த எக்ஸசைஸில் ஒரு சின்சாரிட்டி காட்டுதா? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு தேவை வெற்றி. அதுக்கப்புறம் இதே தான் பீகாரில் மராட்டியத்தில் பண்ணாங்க. 2,000 ரூபா 2,500 போட்டாங்க. போட்டுட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க? 6 மாதத்துக்கு அப்புறம் பணம் இல்லை, அவ்வளோதான். பணம் இல்லையா, அப்போ என் போட்ட ஓட்டை திருப்பி விட அப்படின்னா கேட்க முடியும் பெண்கள். ஆனால் உண்மையில் வெற்றி பெற்றது எப்படி? 96 லட்சம் புதிய வாக்காளர்களை சேர்த்து வெற்றி பெற்றாங்க. இப்போ இங்கே எவ்வளோ பேர் சேர்த்தாங்கன்றது நமக்கு தெரியாது. இப்படித்தான் மக்களே இந்த வெற்றி பெறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஜனநாயகத்திற்கு எதிரான நமது போராட்டம் அப்படின்றது வந்துட்டு தொடர வேண்டும், தொடர்ந்து நடக்க வேண்டும். நாம் இதில் அயர்ந்து விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. நேற்று சொன்ன மாதிரி, முதல் நாள் சொன்ன மாதிரி, இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதுல கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சவங்க, அதை ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க, அந்த நாலேஜ் உள்ளவங்க மக்களுக்கு சென்று உதவுங்கள். குறிப்பாக ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்கள், இவங்களுக்கெல்லாம் உதவுங்க. ஃபில்லப் பண்ணி கொடுங்க. அவங்களுடைய வாக்கு நீக்கப்பட்டால் நம் ஜனநாயகம் அழிந்துவிடும். அது ரொம்ப முக்கியம். உழைக்கும் மக்கள், இந்த நாட்டினுடைய உற்பத்திக்கு உதவக்கூடிய மக்கள், அந்த மக்கள் தங்களை வாக்காளர்களாக சேர்க்க நாம் உதவி செய்வது இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டினுடைய ஜனநாயக மாண்பிற்கும் அவசியமானது, அத்தியாவசியமானது. அதை செய்வீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக
உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.